ஹலோ எவ்ரிவன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. நேற்றுக்கு 10th கொஷின் வரைக்கும் பார்த்தோம். நேற்றுக்கு கொஷனில் எப்படி சால்வ் பண்ணோம்னா இங்கேயே வச்சு அப்படியே டேரெக்டாக சால்வ் பண்ணோம். அது எவ்வளோ உங்களுக்குலாம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பர்சனலி ஐ ஃபெல்ட் லைக் அந்த மாதிரி சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கன்வேயன்ஸ் இருக்காது, கன்வே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ நம்ம மெத்தடில் எப்பவும் போல் நம்ம எழுதியே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஓகே இஃப் இட்ஸ் கோயிங் டு டேக் சம் டைம், 1 hourல இவ்வளோ கொஷின்ஸ் கவர் பண்ணணுங்கிற மாதிரி நான் யோசித்தேன். பட் அந்த மாதிரி பண்ணால் குவான்டிட்டி இருக்குமே தவிர குவாலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபெல்ட். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் எப்பவும் போல் நம்ம ஸ்டைலில் கையிலே எழுதி சால்வ் பண்ண போகிறோம் ஒரு கொஷனும். ஓகேவா? ஸோ தட் யூ பிகம் எக்ஸாம் ரெடி வெதர் ஆர் நாட் இட் இஸ் அப்ராப்ரியேட், லைக் டைம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு கொடுக்குறது குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. அதனால் நம்ம எழுதி தான் எல்லா கொஷனுமே சால்வ் பண்ண போகிறோம். இஃப் யூ ஃபீல் லைக் இட் இஸ் கன்சியூமிங் டூ மச் ஆஃப் டைம், you can solve 1 or 2 questions with me, others you can just watch me solving so that you feel like you have understood it. Okay, so let's start. Question number 1. Mr. C purchased a residential house property on 20th July. என்ன பண்ணுறாங்க? 20th July அன்னைக்கு ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க. எப்போ? 2023. ஓகேவா? ஃபார் 10 lakh rupees. சரி. அண்ட் மேட் சம் அடிஷன்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? அடிஷன்ஸ்னால் என்ன பார்த்தோம்? அடிஷன்ஸ் மீன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வரும்ன்றது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். சரியா? தேர் ஆர் சம் அடிஷன்ஸ் மேட் டு த ஹவுஸ் இன்கரிங் 2 lakh rupees. 2 lakh rupeesக்கு அடிஷன்ஸ் பண்ணுறாங்க இன் ஆகஸ்ட் 2023. ஓகே, இங்கே ஸோ ஹெட்டிங் போட்டுக்கிறேன், கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயினில் கொஷின் நம்பர் 11 இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் ஸோ தட் யூ கேன் யூஸ் திஸ் ஃபார் சால்விங். ஓகே, ஸோ 20th நவம்பரா? ஆமாம், ஒரு நிமிஷம். ஸோ 20th July 2023 அக்விசிஷன் நடக்குது. ஓகேவா? அக்விசிஷன் 2023 நடக்குது. எவ்வளோ ரூபாய்க்கு நடக்குதுன்னா 10 லட்ச ரூபாய்க்கு நடக்குது ஃபார் 10 lakh rupees. இது என்னதுப்பா? திஸ் இஸ் யுவர் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். கரெக்டாக? அதுக்கப்புறமா ஆகஸ்ட் 2023 எப்போ? ஆகஸ்ட் 2023. ஸோ ஆகஸ்ட் 2023 we are making some improvement. எவ்வளோ ரூபாய்க்கு? 2 லட்ச ரூபாய்க்கு. கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் அவர் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஃபைன். இது எப்போவுமே இஃப் யூ லுக் க்ளோஸ்லி திஸ் இஸ் பிஃபோர் 23rd July 2024. கரெக்டாக? அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இண்டெக்ஸேஷன் நம்ம அப்ளை பண்ணலாம். பட் எந்த ரேட் அப்ளிகபிளாக இருக்கும்? எய்தர் இண்டெக்ஸேஷன் ப்ரைஸ் ஆர் 12.5% விச் எவர் இஸ் லீஸ்ட். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 2 வீட்டில் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். பட் இட் டிபெண்ட்ஸ் வெதர் இட் இஸ் லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம். இப்போ ஒரு வேளை லாங் டேர்மாக இருந்துச்சுன்னா இண்டெக்ஸேஷன் பண்ண மாட்டோம், ஷார்ட் டேர்மாக இருந்துச்சுன்னா இண்டெக்ஸேஷன் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ லெட்ஸ் சி. ஹீ சோல்ட் த ஹவுஸ். இதான் முக்கியமான ஏரியா. எங்கே சேல் பண்ணுறான்? ஹீ சோல்ட் த ஹவுஸ் இன் 2025 April. ஓகே, ஸோ சேல் எப்போ நடக்குது? சேல் ஏப்ரல் 2025. ஓகேவா? ஏப்ரல் 2025லேயே சேல் நடக்குது. எவ்வளோ ரூபாய்க்கு பண்ணுறான் சேல்னால் 20 lakh rupeesக்கு பண்ணுறான். ஓகேவா? 20 lakh rupeesக்கு சேல் பண்ணுறான். இது ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன். கரெக்டாக? நெக்ஸ்ட், ஹீ ஸ்பெண்ட் 5,000 டு பர்ச்சேஸ் அனதர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. 5 lakh டு பர்ச்சேஸ் அனதர் ப்ராப்பர்ட்டி இன் செப்டம்பர் 25. செப்டம்பர் 25ல் he is purchasing another house property. எந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆகுது? இப்போ நமக்கு டக்குன்னு தோணும், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குறான், செக்ஷன் 54 டிடக்ஷன் கிளைம் பண்ணணும். கரெக்டு. பட் எப்போ கிளைம் பண்ணணும்? ஒன்லி இஃப் இட் இஸ் லாங் டேர்ம். ஒரு குட்டி ரிவிஷன் தரேன். ஓகேவா? கேபிட்டல் கெயின் எப்போ அரைஸ் ஆகுது? கேபிட்டல் கெயின் 2 டைப்ஸில் இருக்குது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருந்தால் மட்டும் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? டிடக்ஷன் கிடைக்கும். அது எதுக்குமே எக்ஸம்ஷன் கிடைக்கும். அது எதுக்குமே நமக்கு என்ன கிடைக்காது? எக்ஸம்ஷன் கிடைக்காது. ஓகேவா? எக்ஸம்ஷன் இதுக்கு மட்டும்தான் இருக்கும்.
ஷார்ட் டேர்மாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளாட் ரேட்டு, எந்த டிடக்ஷன்ஸுமே அலௌட் இல்லை. ஸோ அந்த 1,25,000 டிடக்ஷன்லாம் வந்து இங்கே கிடைக்காது. ஓகேவா? அண்ட் லாங் டேர்மாக இருந்துச்சுன்னா இன்னொரு விஷயம் என்னது, இண்டெக்ஸேஷன் ஆர் 12.5% whichever is least. இது எப்போ, only if the date of transfer is before 23rd July 24. இந்த டேட்டுக்கு முன்னாடி. இந்த டேட்டுக்கு அப்புறமா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஒருவேளை இந்த டேட்டுக்கு ஆஃப்டராக இருந்துச்சுன்னா வெறுமனே 12.5% ஃப்ளாட் ரேட் போட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஐ ஆல்சோ கேவ் யூ ஒன் ஸ்மால் ரிவிஷன், எப்படி நம்ம வந்து பண்ண போகிறோன்றதுக்கு வந்து ஒரு குட்டி ரிவிஷனுமே இப்போ நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? நான் லெட்ஸ் ஸ்டார்ட் சால்விங். ஓகே, ஸோ இப்போ வந்து குட்டியாக ஒரு டைம்லைன் போட்டு காட்டுறேன் எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஸோ 20th ஜூலையில் 23 வாங்குகிறான். ஓகேவா? வி நோ தட் இன் கேஸ் ஆஃப் அவன் பேர் என்ன, லேண்டு அந்த மாதிரி ஸ்பெஷல் அசட்டாக இருந்துச்சுன்னா 24 மந்த்ஸ் வரைக்கும் வச்சுருந்தா ஷார்ட் டேர்ம், அதுக்கு மேலே போச்சுன்னா லாங் டேர்ம். கரெக்டாக? ஸோ இங்கே 24 மந்த்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஜூலையில் வாங்கியிருக்கான். அப்போது 20th ஜூலை 2024 12 மந்த்ஸ் ஆகுதா, 20th ஜூலை 2025 24 மந்த்ஸ் ஆகுதா? கரெக்டாக? பட் இவன் சேல் எப்போ பண்ணுறான், ஏப்ரல்லையே பண்ணிடுறான். கரெக்டாக? அப்போ இது என்னது, திஸ் மீன்ஸ் less than 24 months. when it is a special asset and it is less than 24 months, அது என்னதுப்பா, அது ஒரு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ். கரெக்டாக? இப்போது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு விஷயம் மைண்டில் வரணும். ஒன்று, ஃப்ளாட் ரேட் அப்ளிகபிள். கரெக்டாக? டிடக்ஷன் எக்ஸாம்ஷன் எதுவும் யோசிக்க வேணாம். செகண்டு, எக்ஸாம்ஷன் அண்டர் செக்ஷன் 54 அப்ளிகபிள் கிடையாது. எக்ஸாம்ஷன் அண்டர் செக்ஷன் 54 வந்து நாட் அப்ளிகபிள். அப்போ நேராக இப்போ காம்ப்யூட்டேஷன் போயிடுவோமா? ஸோ ரைட் டவுன். இதெல்லாம் சும்மா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக பண்ண, இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் எழுதணுமான்னு கேட்டால் அவசியம் கிடையாது. ஓகேவா? மேபி இந்த டைம்லைன் வேணுன்னா யூ கேன் ட்ரூ, பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இஃப் யூ வாண்ட் டு ட்ராவா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் அவசியம் இல்லை. சரி, ஸோ ரைட் டவுன் காம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின். ஃபைனா? பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஃபைனா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம சேல் கன்சிடரேஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதை முதல்ல எழுதணும். கரெக்டாக? ஸோ ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன். ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் எவ்வளோ வாங்கியிருக்கோம், நம்ம 20 லட்ச ரூபா வாங்கியிருக்கோமா? ஸோ 20 lakh rupees. இதுலேருந்து என்ன மைனஸ் பண்ணுவோம், ஒருவேளை செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணுவோம். செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஏதாச்சும் இருந்துச்சா, நமக்கு இப்போதைக்கு எதுவும் கொடுக்கல. ஸோ நெட் கன்சிடரேஷன் என்னது, அதே ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் தான் நெட் கன்சிடரேஷன் தான். கரெக்டாக? ஸோ டேக் திஸ் as நெட் கன்சிடரேஷன். ஃபைனா? இப்போது இதில் என்ன பண்ணுவோம், மைனஸ் ரெண்டு விஷயம். ஃபஸ்ட்டு சாரி இங்கே மேலே எழுதிட்டேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், லெஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இண்டெக்ஸ்டு காஸ்ட் வராது, ஏன்னா இது ஷார்ட் டேர்ம். கரெக்டாக? ஸோ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனும் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ what அமௌண்ட்டு, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து 10 lakh rupees, இம்ப்ரூவ்மெண்ட் வந்து 2 lakh rupees. கரெக்டாக? ஸோ ரைட் டவுன் 10 lakh 2 lakh. ஸோ மொத்தம் எவ்வளோ, மொத்தம் 12 lakh rupees அப்படியே அவுட்டர் காலம் வந்துடும். ஸோ மிச்சம் வர அமௌண்ட் என்னதுப்பா, அதுக்கு பேர் தான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் விச் இஸ் 8 lakh rupees. என்னது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஃபைனா? ஸோ முக்கியமான விஷயம், கொஷின் போடுறத விட்டு ரொம்ப முக்கியமானது என்னது, நோட்ஸ் எழுதுறது. ஸோ எழுதலாம் நோட். நோட் நம்பர் 1, since the capital asset being a building and is sold within 24 months,
it is treated as என்னது short term capital gain. ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 2 என்னது? Since the gain is of short term, exemption under section 54 cannot be claimed even if residential house property is purchased from sale proceed. ஓகேவா? this is important. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம்? ஸோ entire 8 lakh is taxable under 11 short term as short term gain at 20%. ஓகேவா? ஸோ இங்கே டேக்ஸ் காம்ப்யூட்டேஷன் கேட்கல, அதனால் நம்ம பண்ணலை. ஸோ இஃப் யூ சி ஐ ஹவ் calculated at the same time நான் வந்து அதுக்கான நோட்ஸுமே கொடுத்துருக்கேன். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ நாட் ஜஸ்ட் த ஆன்சர், யுவர் நோட்ஸ் ஆல்சோ கேரி மார்க்ஸ். ஸோ அலட்சியமாக இருக்காதிங்க, எதுக்கு நோட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மார்க்குமே அவங்க எதுக்கு மார்க்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்னு யோசிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ மேக் ஷுர் யூ ஆர் ப்ராப்பர்லி புட்டிங் த notes as well. Fine. Let's go to the next question. So answer கரெக்டானு பார்ப்போமா? சி நமக்கு வந்து அதே ஆன்சர் தான் வந்து இவங்களுக்கு வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 12 என்ன சொல்கிறோம்? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 75 lakh அரைசிங் ஃப்ரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பில்டிங் எது செக் பண்ணுறான்? 54 வருதான்னு பார்ப்போம். ஓகேவா? on 1/5/2025 will be exempt from tax if such gain is invested in the bonds redeemable after 5 years. 5 இயர்ஸில் ரெடீம் ஆகிற என்சிஐயோட போட்டோம்னா 54 ஈஸியில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொஷின். ஓகேவா? பட் என்ன சொல்கிறான்? எக்ஸாமின் வித் ரீசன்ஸ் வெதர் த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு தான் கேட்குறான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன் 54 ஈஸியில் என்ன சொல்கிறோம்? 54 ஈஸியில் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்மாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 5 இயர்ஸ் கீழேனா 50 lakh வரைக்கும் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும்ன்றது ப்ரொவிஷன். கரெக்டாக? இங்கே எவ்வளோ பண்ணியிருக்கான்? 75 lakhs பண்ணியிருக்கான். ப்ரொவிஷன் என்ன சொல்கிறான்? 54 EC அப்படின்னா only up to 50 lakh வரைக்கும் you can invest that too in bonds of central government scheme. கரெக்டாக? இந்த இடத்துல இவன் 75 lakhsக்கு பண்ணதுனால இவன் எவ்வளோ பண்ணியிருக்கானோ அதில் அந்த 50 lakh வரைக்கும் மட்டும்தான் எக்ஸாம்டாக இருக்கும். மிச்சம் 25 lakhs வந்து என்னவாயிடும்? அது வந்து டேக்ஸபிள் ஆகிடும். ஓகேவா? ஸோ இருங்க ஆன்சர் பார்ப்போம். ஃபால்ஸ். The exemption under section 54 EC has restricted by limiting the maximum investment எவ்வளோப்பா? by 50 lakh. Whether such investment is made in the relevant previous year or subsequent year, both. Therefore, in this case, the exemption under section 54 EC can avail only to the extent of 50 lakh. Provided அதுவுமே வந்து வித்ட்ரா பண்ணாமல் இருந்தால் தான், அந்த 6 months ஹோல்டிங் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்டிங் பீரியட் வரைக்கும் அவன் வந்து அதை யூஸ் பண்ணாமல் வித்ட்ரா பண்ணாமல் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த டிடக்ஷனுமே அவைலபிள். இல்லைனா என்னாச்சு? அதையும் வந்து டிசல்வ் பண்ணிடுவாங்க. ஃபைனா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 13. கொஷின் 13 என்ன சொல்லியிருக்கான்? Calculate income tax liability for the assessment year 26-27. ஓகே, எதை கேட்டிருக்கான்? ஏபிசிடின்னு 4 பேர் இருக்காங்க, 4 வித்தியாசமான வயசில் இருக்காங்க. ஓகே, ஒருத்தர் நான் ரெசிடெண்ட், அவர் என்ன வயசாக இருந்தாலும் நமக்கு கவலை கிடையாது. செகண்ட் வந்து நான் ரெசிடெண்ட், அவரும் என்ன வயசாக இருந்தாலும் கவலை கிடையாது, இன்கேஸ் தேர் கோயிங் அண்டர் ஓல்டு ஸ்கீம். நெக்ஸ்ட்டு ரெசிடெண்ட், நான் ரெசிடெண்ட். ஃபைன். டோட்டல் இன்கம் அதர் தேன் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இது நம்ம பேசிக்ஸ் சாப்டரில் இந்த கொஷின்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம், நமக்கு ஈஸி தான். ஓகேவா? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளோ கொடுத்துருக்கான்? இப்போது இஃப் மிஸ்டர் ஏ அண்ட் மிஸ்ஸஸ் பி, மிஸ்டர் சி அண்ட் மிஸ்டர் டி
பே டேக்ஸ் அண்டர் நியூ ரிஜிம்னா எப்படி, பே டேக்ஸ் அண்டர் ஓல்டு ரிஜிம்னா எப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்கப்பா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க, அண்டர் த டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிம். டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிம்னா 115 பிஎஸ்சி. பிஎஸ்சினா நமக்கு இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் நம்ம பெருசாக பார்க்க போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு 50 மிஸ்டர் ஏபிசிடி எக்ஸசைஸ் த ஆப்ஷன் டு ஷிஃப்ட் அவுட் ஆஃப் டேக்ஸ் ரிஜிம். அதான் இது வந்து ஓல்டு, இது வந்து நியூ அண்ட் ஓல்டு ஸ்கீம் படி நம்ம டேக்ஸ் போட போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஆஸ் தே ஹேவ் ஆஸ்ட் ஓல்டு ஸ்கீம், ஸோ நியூ ஸ்கீம் படி போட போகிறோம். இது என்னதுப்பா, கொஷின் நம்பர் 13. ரைட் டவுன் கொஷின் 13. Case number 1. If the assessee opts for new scheme of taxation, that is 115 BSc. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ஒரேடியாகவே போட்டுக்கலாம், ஏபிசிடின்னு போட்டுக்கலாம். சரியா? ABCD. ஓகேவா? இப்போ இவங்களுக்கு நம்ம தனித்தனியாக போடுறதுக்கு பதிலாக ஒரே டேபிளில் போட்டுக்கலாம். ஸோ யூ ஜஸ்ட் டிவைட் தெம் இன்டூ டிஃப்ரெண்ட் காலம்ஸ். ஏபிசிடின்னு ஒரு காலம் போட்டுட்டு ஹெட்டிங் எல்லாத்துக்கும் சேமாக வச்சுக்கலாம். அதுக்கு அட்ஜஸ்டண்ட்டாக அமௌண்ட்டில் எழுதிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு ஒரேடியாக. இல்லைனா 4 ஒர்க்கிங் நோட் போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் தேவையில்லை, ஷார்ட்டாக ஸ்மார்ட்டாக போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ ஸோ ரைட் டவுன் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இன்கம் இருக்கோ, எப்போ நம்மளோட ஹேபிட் என்னது, என்ன கிவனோ அதை நம்ம எழுதிப்போம். அதில் ஸ்பெஷல் இன்கம் முதல்ல டேக்ஸ் பண்ணிவிடும், அதுக்கப்புறமா அடுத்தது பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எழுதிக்கலாம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். தொடர்ந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்ஸு இவங்க வந்து என்ஆர், இவங்களும் என்ஆர், இவங்க ரெசிடெண்ட்டு, இவங்களும் ஐ திங்க் ரெசிடெண்ட் தானே, இல்லை நான் ரெசிடெண்ட். ஓகே, கரெக்டாக? நெக்ஸ்ட்டு இப்போது பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் எவ்வளோன்னு பார்ப்போம். எல்லாருமே நியூ ஸ்கீம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வெதர் ஆர் நாட் தேர் ஆஃப் 60 ஏஜ் 80 ஏஜ் 90 ஏஜ் வாட் எவர் தேர் ஏஜஸ், எல்லாருக்குமே ஒரே பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் தான் 4 lakh rupees. ஸோ அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். அண்டர் நியூ ஸ்கீம் இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லைப்பா, கரெக்டு தானே? அதனால் 4 lakh எல்லாருக்குமே காமனாக வந்துடும். 4 lakh ஏன்னா நெக்ஸ்ட்டு இப்போது என்ன வந்து ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறாங்க, அது லாங் டேர்ம் கெயினா ஷார்ட் டேர்ம் கெயினா, இது தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே கேபிட்டல் கெயின் லாங் டேர்ம் கெயின் வருது. ஒருத்தருக்கு சேல் ஆஃப் வேக்கண்ட் சைட் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு லேண்டு அப்படின்னா ஸ்பெஷல் அசெட். நெக்ஸ்ட்டு லிஸ்டட் செக்யூரிட்டி 112A, அதில் எஸ்டிடி பே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் சேல் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட், அகெயின் இது வந்து எதுக்கு கீழே வருது, ஸ்பெஷல் அசெட்டு கீழே வருது. அது அக்ரிகல்ச்சுரல் லேண்டுன்றதுனால அது ஃபுல்லாகவே நமக்கு எக்ஸாம்ட் ஆயிரும். கரெக்டாக? ஸோ அதுக்கேற்ற மாதிரி போடணும். தென் லாஸ்ட்டாக ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட்டு நான் ரெசிடென்ட் 4,80,000 வந்திருக்கு. சரி, இது என்ன கேபிட்டல் கெயினே இல்லை, வெறும்னே இது மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த 80,000 எக்ஸஸாக எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலே மட்டும் தான் நம்ம டேக்ஸ் கட்டுவோம். கரெக்டாக? ஸோ ரொம்ப சிம்பிள் கொஷின். ஸோ லெட் ஸ்டார்ட் சால்விங். ஏன்னா ஸோ ரைட் டவுன் அசெட் சோல்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக இங்கே என்ன சொல்லியிருக்கோம், இங்கே வந்து ஒரு லேண்டு. கரெக்டாக? லேண்டு வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததில் ஷேர்ஸை சேல் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக? அதுக்கு அடுத்ததில் என்ன சேல் பண்ணியிருந்தாங்க, ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். ரூரல் அக்ரிகல்ச்சுரல் லேண்டு, இதுவும் ரூரல் அக்ரிகல்ச்சுரல் லேண்டு. தென் லாஸ்ட்டாக அகெயின் கேபிட்டல் கெயினே கிடையாது இவங்களுக்கு, வெறும்னே இன்கம் மட்டும்தான். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் விஷயங்கள். கரெக்டாக? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்கம் எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம், இது வரைக்கும் எந்த கேல்குலேஷன் இல்லை, இங்கேருந்து கேல்குலேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரைட் டவுன் இன்கம். ஃபஸ்ட்டு அதர் இன்கம். அதர் இன்கம் எவ்வளோ, இன்கம் அதர் தேன் கேபிட்டல் கெயின் 2,40,000, அது எழுதிக்கலாம் அப்படி. 2,40,000, 4,10,000. நெக்ஸ்ட்டு வந்து 590, 480. 5,90,000, 4,80,000. இது வந்து அதர் இன்கம். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு கேபிட்டல் கெயின்
லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் பொதுவாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பீரியட் கொடுக்கல, அவனே சொல்லிட்டான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு. ஓகேவா? இவங்களுக்கு 85,000, 10,000, 60,000. ஸோ 85,000 லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், 10,000, 60,000. ஓகேவா? இன்கம் போட்டாச்சு. இப்போது எவ்வளோ டேக்ஸ் அமௌண்ட்டு அப்படிங்கிறத போடணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரைட்டா? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தட். இவங்களுக்கு எதுவுமே இல்லை. ஃபைன். இப்போது ரைட் டவுன் டேக்ஸ் லயபிலிட்டி. டேக்ஸ் லயபிலிட்டி நம்மளுடைய பொதுவான ஸ்டெப் என்னப்பா? ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் இன்கம்க்கு போடுவோமா? ஸோ டேக்ஸ் ஆன் ஸ்பெஷல் இன்கம். ஃபஸ்ட்டு 85,000 லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இது வந்து நமக்கு நார்மல் 112க்கு கீழே வருது. 112க்கு கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? 112 கீழே வந்துச்சுன்னா நேராக 12.5% டேக்ஸ் போட்டுட்டு போயிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ லெட் மீ டேக் மை கேல்குலேட்டர். ஓகே. ஸோ 85,000 into 12.5% will give you 10,625 rupees tax. 625. கரெக்டா? நெக்ஸ்ட்டு இவருக்கு மிஸ்டர் பி அவங்களுக்கு வந்து 10,000 வந்திருக்கு. 10,000 on what? 10,000 on shares. We know that up to 1,25,000 nil. இங்கே 10,000 தான் கெயினே. அப்போ இன்னும் 1,05,000 வரைக்கும் அவருக்கு வந்து டேக்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்குது, எக்ஸம்ஷன். ஸோ இங்கே டேக்ஸே வராது. நெக்ஸ்ட்டு இவர் வந்து ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்திருக்காரு. இவருக்கும் எக்ஸம்ட். கரெக்டாக? ஸோ யூ கேன் ஜஸ்ட் ரைட் எக்ஸம்ட். இங்கேயும் எக்ஸம்ட். நெக்ஸ்ட்டு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயினே கிடையாது. ஸோ டேக்ஸே கிடையாது, ஸ்பெஷல் டேக்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் நார்மல் டேக்ஸ் ரேட். நார்மல் டேக்ஸ் ரேட் அப் டு 4 lakh வரைக்கும் எக்ஸம்ட். இங்கே இன்கமே 2 lakh தான். ஸோ இங்கே நில் வந்துடும். இங்கே 4 lakh வரைக்கும் எக்ஸம்ட். கரெக்டாக 4 lakh நில் வந்துடும். 60,000 வரைக்கும் அது வந்து ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்து வந்ததுனால அதுக்கு வந்து நம்ம எந்த அமௌண்ட்டும் போட மாட்டோம். பட் 5,90,000க்கு போடுவோம். நமக்கு என்ன தெரியும்? அப் டு 4 lakh வரைக்கும் நில். 4 lakh டு நெக்ஸ்ட் அமௌண்ட் வரைக்கும் 5%. கரெக்டாக? இப்போதைக்கு இங்கே 1,90,000 இருக்குது. 1,90,000 into 5% will be 9,500. ஸோ 9,500 will be the tax amount. ஐயோ 95,000 போட்டேனே. ஓகே. அடுத்தது வந்து 4 lakh தான் இருக்குது. 4 lakh வரைக்கும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு. அதுக்கு மேலே போச்சுன்னா அகெயின் 5%. எவ்வளோ வந்திருக்கு? 80,000. 80,000 into 5% will be 4,000 rupees. கரெக்டாக? நவ் ரைட் டவுன் டோட்டல் டேக்ஸ். டோட்டல் டேக்ஸில் என்ன பண்ணுவோம்? A + B, அதாவது ஸ்பெஷல் இன்கம் ப்ளஸ் நார்மல் இன்கம். ரைட் டவுன் டோட்டல் டேக்ஸ் 10,625. இவங்களுக்கு நில். இவங்களுக்கு 9,500. இவங்களுக்கு 4,000 rupees. இப்போ இதோட முடிஞ்சிச்சா? -87A ரீபேட் எப்போவுமே போடுவோம். கரெக்டாக? ஸோ ரீபேட் வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகேபிள்னு பார்த்தோம்னா, யாரெல்லாம் இன்கம் வந்து 12 lakhக்கு கீழே போதோ அவங்க எல்லாருக்குமே ரீபேட் வந்து அப்ளிகேபிள். பட் அதுக்கு முக்கியமான கண்டிஷன் என்ன? அவங்க ரெசிடெண்ட்டாக இருக்கணும், அவங்க இன்கம் 12 lakhக்கு கீழே இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் ரீபேட் அப்ளிகேபிள். இந்த இடத்துல யாருக்கெல்லாம் அப்ளிகேபிள் இல்லை? என்ஆர் யாருக்குமே அப்ளிகேபிள் இல்லை. வெறும்னே சிக்கு மட்டும்தான் அப்ளிகேபிள். சிக்கு மட்டும் நம்ம 9,500 ரீபேட்டுக்கு கீழே மைனஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? தென் இவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு இல்லை. இவங்க யாருக்குமே ரீபேட் வந்து அப்ளிகேபிள் கிடையாது. டெலீட் பண்ணிடுறேன். ஃபைனாக ஐ ஹோப் யூ நோ வை ஐ மல்டிப்ளைட் த டேக்ஸ் ரேட். ஸ்லாப் ரேட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை ஞாபகம் இல்லைன்னா, இட்ஸ் பீன் லாங் டைம் அப்படின்னா ஜஸ்ட் ரிவைஸ் ஸ்லாப் ரேட் ஒன்ஸ் ஸோ தட் யூ வில் ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் திஸ். ஓகே. ஸோ இப்போது ஆஃப்டர் ரீபேட் ஒரு அமௌண்ட் வரணுமா? ஸோ அது என்னது? அது அப்படியே எழுதிக்கலாம். 10,625 நில் 4,000 அப்படியே கீழே வந்துடும். கடைசி என்ன பார்க்கணும்? கடைசி வில் பி ஆடிங் செஸ். இந்த இடத்துல சர்சார்ஜ் அப்ளிகபிள் இல்லை. யாருக்கும் வந்து ரொம்ப ஜாஸ்தி இன்கம் இல்லை, சர்சார்ஜ் இல்லை. ஸோ செஸ் அட் த ரேட் ஆஃப் 4% HEC. கரெக்டாக? ஸோ 10,625 into 4%, 425. ஓகேவா? 4250. இது ப்ளஸ் 10,625 will give you 11,050 rupees. இதான் வந்து டேக்ஸ் லயபிலிட்டி. இவங்களுக்கு நில். ஸோ இங்கேயுமே வந்து நில் தான் வரும், இங்கேயுமே நில். ஸோ கீழே அகைன் நில் வரும்.
இங்கே 4,000 rupees. 4,000 into 4% would be 160 rupees. So what is the total taxable amount here? 4,160. Then another tax liability. இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தே போட்டதுனால இது கொஞ்சம் லாங்காக போகுது. பட் இஃப் யூ சால்வ் இட் இண்டிவிஜுவலி வித்தவுட் கிவிங் எனி எக்ஸ்ப்ளனேஷன் டு எனிவன் கடகடன்னு நீங்கள் மைண்டுக்கு வரும்போது போட்டுகிட்டே போனீங்கன்னா திஸ் கொஷின் வில் ஹார்ட்லி டேக் ஒரு 10 minutes அவ்வளோதான். ஒன்று வந்து ஓல்டு ரிஜம்க்கு, இன்னொன்று வந்து நியூ ரிஜம்க்கு. கரெக்டாக? ஸோ இது வந்து நியூ ரிஜமில் போட்டோம். இப்போ சேம் கொஷின் வி வில் ஹேவ் டு சால்வ் வித் ஓல்டு ரிஜம். கரெக்டாக? பட் பிஃபோர் தட் ரைட் டவுன் நோட்ஸ். நோட் என்ன நோட்டு? நோட் நம்பர் 1. 87A rebate is eligible only to resident. Note number 2. 112A does not qualify for what? 87A rebate. Note number 3. Under new tax regime, basic exemption limit for all age category is 4 lakh. Okay va? So this is something important. இப்போ next case number 2. Case number 2 another income tax computation as per old regime. ஓகேண்ணா? என்ன பண்ண போகிறோம்? அதே காலம் தான். ஓகேவா? ஸோ ரைட் டவுன் ABCD இன்கம், பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு, ஏஜ் வந்து ஆமாம் அவசியம் போடுவீங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ ABCD. ஓகேவா? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், non-resident, resident. கரெக்டா? நெக்ஸ்ட்டு என்ன அசட் செல் பண்ணுறாங்க? அசட் சோல்டு. அகெயின் இங்கே வந்து லேண்டு, இங்கே சம் ஷேர்ஸு, இங்கே அக்ரிகல்ச்சரல் லேண்டு, அண்ட் இங்கே என்னமோ விற்றாங்கன்னு மறந்து போச்சு. எதுவுமே விற்கலையா? ஓகே, அதனால தான் ஞாபகம் வரல போல். இங்கே வந்து நோ சேல் ஆஃப் கேபிட்டல் அசட். ஓகேவா? நவ் லாங் டேர்ம் கெயின் எவ்வளோ வந்திருக்கு? அதாவது ஸ்பெஷல் இன்கம். ஓகேவா? எவ்வளோ வந்துடுச்சு? இங்கே வந்து 85, 10,000, 60,000. 85,000, 10,000, 60,000. இங்கே நோ கெயின். ஓகேவா? அதர் இன்கம் எவ்வளோ இருந்துச்சு? அதர் இன்கம் 240, 410, 590, 480. 2,40,000. 5 lakh, ஒரு நிமிஷம் மறந்து போச்சு. 4,10,000, 5,90,000, then 4,80,000. ஓகேவா? now this is over. now total income $2,40,000 plus 85,000, 3,25,000. மேம் இங்கே டோட்டல் போடுறீங்களா? அங்கே போடலையே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இங்கே வேணால் டோட்டல் போடலாம். நாங்கள் போடல, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 5,90,000 ப்ளஸ் 60,000 will be 6,50,000, 4,80,000. ஓகேவா? இப்போ இதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம்? டேக்ஸ் காம்புடேஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்பெஷல் அசெட் ஆஸ் யூஷுவல், ஸ்பெஷல் டேக்ஸ்.
ஸ்பெஷல் டேக்ஸில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா? ஸ்பெஷல் டேக்ஸ் பொறுத்த வரையில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஸோ அதே 12.5% தான். லாங் டேர்மாக இருந்துச்சுன்னா இண்டெக்ஸேஷன் பண்ணுவோம் நம்ம. பட் இங்கே வந்து இண்டெக்ஸேஷனுக்குமே அவசியம் வந்து இருக்காது. ஏன்னா அவன் எங்கேயுமே டேட் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஸோ லாங் டேர்ம் தான் இருக்கும். பட் ட்ரான்ஸ்ஃபர் எப்போ ஆச்சுன்றது நமக்கு தெரியாது. அதனால் நம்ம லெட்டர்ஸ் அசியூம் இட் இஸ் ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிட்டு நேராக ஃப்ளாட் ரேட் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ டேக்ஸ் ரேட் ஆஸ் யூஸ்வல் எவ்வளோ வந்து ஸ்பெஷல் இன்கம் 85,000 into 12.5% பண்ணோம்னா நமக்கு 10,625 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஷேர்ஸ் 112A கீழே வரும் டேக்ஸேஷன். கரெக்டாக 112 அப் டு 1,25,000 வரைக்கும் நில். ஸோ இங்கேயுமே வந்து நில். நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் லேண்டு அகெயின் நில். அடுத்தது இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அகெயின் நில். கரெக்டாக? ஃபைன். இப்போது அதர் டேக்ஸ் நார்மல் டேக்ஸேஷன் வேணும். அப் டு 2,50,000 நில். 2,50,000 மேலே 5%. இங்கே 2,40,000 தான் இருக்குது. ஸோ எந்த டேக்ஸும் கிடையாது. அடுத்தது 4,10,000. இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஏஜ் 62 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக? பட் வெதர் ஆர் நாட் த ஏஜ் இஸ் 60, 70 வாட் எவர் த ஏஜ், இஃப் த பர்சன் இஸ் நான் ரெசிடென்ட் பேசிக்காக 2,50,000 ஸ்லாப் ரேட் தான் போகும். அப்போ மிஸ்டர் பிக்குமே 2,50,000 தான், மிஸ்டர் டிக்குமே 2,50,000 தான். மிஸ்டர் சிக்கு மட்டும் நம்ம 5,00,000 ஸ்லாப் ரேட் எடுப்போம். ஏன்னா அவர் வந்து ஒரு ரெசிடென்ட். கரெக்டாக? ஸோ அட் தட் பாயிண்ட் யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர். ஃபைனா? ஓகே, லெட் ஸ்டார்ட். ஸோ இங்கே வந்து 4,10,000 வரைக்கும் இருக்குது. ஸோ வி நோ தட் அப் டு 2.50 2.5 to 4.2 right on 4,20,000 minus 2,50,000 1,70,000 into 5%, 8,500. ஓகேவா? 8,500. நெக்ஸ்ட்டு இவர் ரெசிடெண்ட். கரெக்டாக? 4,90,000 இருக்குது. அப்போது அப் டு 5,00,000 வரைக்கும் நில். ஏன்னா இவருக்கு 80க்கு மேலே போதும். அப் டு 5,00,000 வரைக்கும் நில். 5,00,000 to 5.9 lakh வரைக்கும் 5%, சாரி 20%. ஸோ 90,000 into 20% should be 18,000. கரெக்டாக? தென் இவர் நான் ரெசிடெண்ட். மொத்தமாகவே அதர் இன்கம் தான் அப் டு 4,00,000 வரைக்கும். ஸோ அப் டு 2.5 வரைக்கும் நில். 2.5 to 4.8 வரைக்கும் எவ்வளோ? 4,80,000 minus 2,50,000 பண்ணோம்னா into 5%, 11,500 will be his tax. So write down total tax. இங்கே வந்து 10,625, இங்கே 8,500, இங்கே 18,000 அண்ட் இங்கே வந்து 11,500. இப்போது இதில் யாரெல்லாம் ரீபேட்டுக்கு அப்ளிகபிள்? ஸோ ரைட் டவுன் ரீபேட் அண்டர் செக்ஷன் 87A. நியூ ரிஜாமுக்கு எவ்வளோ வந்துச்சு? 12,00,000 வரைக்கும். ஓல்டு ரிஜாமுக்கு அப் டு 5,00,000 வரைக்கும் இன்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து ரீபேட் வந்து கொடுப்போம். கரெக்டாக? ஸோ இங்கே எல்லாருக்குமே 5,00,000 கீழே தான் எக்ஸப்ட் நம்மளுடைய ஆர். ஸோ ஆருக்கு வந்து 87A ரீபேட் வந்து எலிஜிபிள் கிடையாது. மற்ற எல்லாருக்குமே எலிஜிபிள். பட் அகெயின் அவங்க நான் ரெசிடென்ட். ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்குமே இட் இஸ் நாட் எலிஜிபிள். அப்போ எல்லாருமே என்ன பண்ணணும்? நேராக டேக்ஸ் கட்ட தான் போகணும். ஏன்னா ஸோ டேக்ஸ் கட்டும்போது முக்கியமான விஷயம், ஆஃப்டர் டேக்ஸ் காம்ப்யூட்டேஷன் நம்ம சர்சார்ஜ் ஆட் பண்ணணும். ரைட்டா? ஸோ ரைட் டவுன் இதுக்கப்புறம் எவ்வளோ டேக்ஸ்ன்றது அப்படியே நம்ம ஒரு வாட்டி எழுதிக்கலாம். 10,625, 8,500, 18,000, 11,500. இது கூட ப்ளஸ் 4% செஸ். 10,625 into 4% would be 425. ஸோ டோட்டல் பண்ணோம்னா 11,050 rupees. நெக்ஸ்ட் 8,500 into 4% would be 340. ப்ளஸ் பண்ணோம்னா 8,840. நெக்ஸ்ட் 18,000 into 4% 720. ப்ளஸ் பண்ணோம்னா 18,720. நெக்ஸ்ட் 11,500 into 4% 460. ப்ளஸ் பண்ணோம்னா 11,960. கரெக்டாக?
So this would be what? This would be the total tax liability. Okay, na? Write down tax liability. இதோட முடிஞ்சிச்சா? No, right? Note. Almost same notes தான். ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன். அப்படியே குட்டி குட்டி சேஞ்சஸ் தான் பண்ணணும். பட் யூ வில் ஹாவ் டு ரைட் எனிவே. உங்களுக்கு இந்த ப்ரிவிலேஜ் இல்லை. ஸோ ரைட் டவுன். ஓகேவா? நீங்கள் எழுதிடுங்க பசங்களா. இந்த இடத்துல 4 lakhக்கு பதிலாக 2.5 மாற்றணும். அவ்வளோதான். ஃபைனா? That's all. So with this question number 13 is over. Answer correct check பண்ணிக்கலாம். Okay. First one க்கு correct. Second one க்கு correct. Yes. Second one க்கு the answers are matching. Fine. Next question number 14. Mr. Mithun purchased 100 equity shares of one நிமிஷம்